السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, 2025ஆம் ஆண்டு விடை பெற்று 2026வது ஆண்டு பிறந்து விட்டது. இந்த புதிய புத்தாண்டு பிறப்பு தொடர்பாக மார்க்க ரீதியாக நமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் கூட நம்முடைய அன்றாட அலுவல் தொடர்புகளுக்காகவும் வியாபார வணிக தேவைகளுக்காகவும் இந்த ஆண்டு பயன்படுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் வைத்திருக்கிறோம். புதிய ஆண்டு பிறந்து ஒரு நாள் முடிந்து 2 நாள் பிறந்து விட்டதற்கு பிறகும் கூட அதனுடைய வரவேற்பும் கொண்டாட்டமும் இன்னும் முடியவில்லை. பொதுவாக உலகம் ஒரு புதிய ஆண்டு பிறக்கிற பொழுது அதை எப்படி வரவேற்கிறது, எப்படி கொண்டாடுகிறது என்று நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகையாக தங்கள் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக இசை கச்சேரிகளோடும் கேளிக்கை நிகழ்ச்சிகளோடும் ஒரு கணம் ஒரு நொடி பொழுது இந்த துனியாவையே மறந்துவிடும் விதமாக அவர்கள் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுவாக புத்தாண்டு இரவு என்பது உலகத்தில் அதிகம் மது குடிக்கப்படும் நாள். இத்தகைய சிறப்பு தினங்கள் வந்ததற்கு பிறகு பத்திரிகைகள், ஊடகங்களில் நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், நேற்று இரவு இத்தனை கோடி ரூபாய்க்கு மது அருந்தப்பட்டது, அரசாங்கத்திற்கு இவ்வளவு கோடி ரூபாய் வருமானம் வந்தது என்றெல்லாம் புள்ளி விவரம் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே புத்தாண்டு இரவு என்பது உலகத்தில் அதிகம்
மது புழக்கத்தில் இருக்கும் ஒரு நாள். புத்தாண்டு என்ற பெயரில் அதிகமான தீமைகள் அரங்கேற்றப்படும் நாள். அநாகரிகமான செயல்கள் நிகழ்த்தப்படும் நாள் புத்தாண்டு இரவு என்பது. இன்னும் சொல்ல போனால் சட்ட மீறல்களும் அத்துமீறல்களும் சகஜமாக நடக்கும் ஒரு கொண்டாட்ட இரவு இந்த புத்தாண்டு இரவு என்பது. ஒரு ஆண்டின் முடிவும் ஒரு புதிய ஆண்டின் பிறப்பும் இப்படித்தான் இந்த உலகத்தில் கொண்டாடப்படுகிறது. நாம் வாழக்கூடிய இன்றைய நவீன கன்சியூமர் உலகம், நுகர்வு கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்ட உலகம் மனிதர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், யார் எப்படி போனாலும் கவலை இல்லை, நீ என்ஜாய் பண்ணு. அடுத்தவருடைய உரிமைகளை பற்றியோ கடமைகளை பற்றியோ எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை. உனக்கு எப்படி வருமானம் வருகிறது, நீ எப்படி லாபத்தை ஈட்டுகிறாய் என்ற ஹலால் ஹராமை கூட நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நல்லா சம்பாதிச்சு நீ நல்லா என்ஜாய் பண்ணு என்பதைத்தான் இன்றைய கன்சியூமர் உலகம் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதற்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, பழக்கப்பட்டு விட்டது. இந்த உலகம் ஒரு விசித்திரமான உலகம். ஒரு பக்கம் ஒரே ஒருவேளை உணவுக்காக பசியை போக்குவதற்காக ஒட்டிய வயிறோடும் ஈரத்துணியை கட்டிக்கொண்டு உலகத்தின் லட்சக்கணக்கான மக்கள் ஒருவேளை உணவுக்காக அங்குமிங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஃபுட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லக்கூடிய உணவு திருவிழாக்கள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் ஒரு பக்கம் ஒரு மிடர் தண்ணீருக்காக, ஒரு சொட்டு தண்ணீருக்காக மக்கள் குடிநீர் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நிகழ்ச்சிகளிலே வைபவங்களில் தண்ணீர்கள் குடிநீர்கள் வாரி இறைக்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய மின்சார வசதி இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகள், குடியிருப்புகள், தெருக்கள், நாடு நகரங்களில் இருளில் மூழ்கி இருக்கிற பொழுது, இன்னொரு பக்கம் லேசர் லைட்டுகளாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட கொண்டாட்ட திருவிழாக்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் மனிதனாக பிறந்து கல்வி கற்று தகுதிகளை வளர்த்து கொண்டு திறமைகளை கை நிறைய வைத்துக் கொண்டு ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று திறமைசாலிகள் ஏங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, கால்நடைகளுக்காக, தாங்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்காக விளையாட்டு போட்டிகளும் அழகு போட்டிகளும் நடத்தப்பட்டு அவைகளுக்கும் கூட உணவு திருவிழாக்கள் நடக்கப்படக்கூடிய இரண்டு முரண்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய சூழ்நிலையில் தான் புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலையில் எதை ரசிப்பது, எதை கொண்டாடுவது என்ற விவஸ்தையே இல்லாமல் போய்விட்டது. சோசியல் மீடியா உலகத்தை பயன்படுத்துகிற இளைய தலைமுறை, அவர்களுக்கு 4 பேர்கள் அவருடைய செயலை லைக் செய்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் எவ்வளவு கொடூரமான செயலை கூட சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நமக்கு தெரியும், தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம். 17 வயது கூட நிரம்பியிராத 4-5 சிறுவர்கள் ஒருவனை, சக மனிதனை, அவனை துன்புறுத்தி ரசிக்கிற அந்த சாடிஸ்ட் மனோபாவம் என்பது, அது ஒரு பாவம் என்றோ ஒரு கொடிய செயல் என்றோ கருதாத ஒரு இளைய தலைமுறை அது ரீல்ஸ் மோகத்தில் அடிமைப்பட்டு ஒரு பெரிய கொடூரத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். எதை கொண்டாட வேண்டும், எதை ரசிக்க வேண்டும், எதை ஆதரிக்க வேண்டும் என்கிற விவஸ்தையே இல்லாமல் மனிதர்கள் கொண்டாட்ட மனநிலையில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு புதிய ஆண்டு பிறந்து விட்டால் என்னுடைய ஆயுளில் ஒரு ஆண்டு குறைந்து விட்டது என்கிற கவலையும் மனிதர்களுக்கு பெரும்பாலும் இருப்பதே இல்லை. ஒரு ஆண்டு முடிந்து விடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருந்து 365 நாட்களை நாம் எழுந்திருக்கிறோம். இந்த நாட்களில் எத்தனை நாட்கள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை நொடி பொழுதுகள் என்பதை நாம் தனியாக உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்த்தால் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஆயுளில் இருந்து 365 நாட்களை நாம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இழந்து விட்டோம். இப்பொழுது புதிய புத்தாண்டில் இந்த 365 நாட்களும் திரும்ப கிடைக்குமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. உத்தரவாதம் வழங்கப்படாத
மனிதர்களாக நம்முடைய ஆயுளும் நம்முடைய காலங்களும் கழிந்து கொண்டே இருக்கிறது. காலத்தை காட்டக்கூடிய காலண்டர்கள், நேரத்தை சுட்டி காட்டக்கூடிய கடிகாரங்கள், இது எல்லாமே நேரத்தை மட்டும் காட்டவில்லை, நம்முடைய ஆயுளும் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. இதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ளே இருக்க வேண்டும். ஆயுள் குறையும் பொழுதும், கால நேரங்கள் மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுதும் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் நம்மை எச்சரிக்கிறார். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், நாளைய தினத்திற்காக உன் கைவசம் என்ன இருக்கிறது என்று நீ யோசித்துப் பார் என்று அல்லாஹ் சொல்கிறார். காலங்கள் வேகமாக ஓடுகிற பொழுதும், ஆயுள் கரைந்து கொண்டிருக்கிற பொழுதும், நேரங்கள் குறைந்து கொண்டிருக்கிற பொழுதும் மூமினாக இருப்பவன் எதை சிந்திக்க வேண்டும் என்றால், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், நாளைய தினத்திற்காக, நாளைக்கு கபருக்கு செல்லுகிற பொழுது, அல்லாஹுவை நெருங்குகிற பொழுது, கியாமத்து நாளில் நாம் எல்லோரும் ஒன்றாக கூடுகிற அந்த மைதானத்தில் அல்லாஹ்விடத்தில் காட்டுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, என்ன ஆதாரம் இருக்கிறது, என்ன அமல்கள் இருக்கிறது, இருக்கிற அமல்களில், செய்திருக்கிற அமல்களில் என்ன குறைபாடு இருக்கிறது, அதனுடைய மதிப்பீடு என்ன, அதனுடைய குவாலிட்டி என்ன, அதனுடைய கனம் எத்தகையது என்பதை குறித்த சதா சர்வ சிந்தனையும் மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே கரைந்து விட்ட அந்த ஆயுளை பற்றியும், கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்பிலும் நாம் வரக்கூடிய நாட்களை எப்படி அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் ஒரு முஸ்லிமினுடைய, ஒரு மூமினுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். ஒரு வியாபாரி, அவர் நேற்றும் வியாபாரம் செய்கிறார், அதற்கு முதல் நாளும் வியாபாரம் செய்கிறார். அந்த வியாபாரத்தை முடித்துவிட்டு ஒவ்வொரு நாளும், அதே போல ஒரு ஆண்டின் இறுதியிலும் புது கணக்கு தொடங்குகிற பொழுது பழைய கணக்கை அவன் சரிபார்ப்பான். அப்படி சரிபார்க்கிற பொழுது கடந்த ஆண்டின் வருமானம் என்ன, இழப்பு என்ன, லாப நஷ்ட கணக்குகள் என்ன என்று அவனுடைய கையிருப்பு, அவனுடைய வங்கியின் இருப்பு, கடையிலே இருக்கக்கூடிய சரக்கு பொருட்களுடைய ஸ்டாக், அதனுடைய இருப்புகள் எல்லாவற்றையும் கணக்கு பார்ப்பான். கடந்த ஆண்டு என்ன லாபம், அதற்கு முந்தைய ஆண்டு என்ன லாபம், எங்கே ஏற்றத்தாழ்வு, எங்கே குறைபாடு, எல்லாவற்றையும் சரிபார்த்து வரக்கூடிய ஆண்டில் நம்முடைய லட்சியம் இதுவாக இருக்க வேண்டும், என்னுடைய இலக்கு இதுவாக இருக்க வேண்டும். கடந்த ஆண்டு 10 லட்சம் ரூபாய் லாபம் என்றால் அது அடுத்து வரக்கூடிய ஆண்டு 8 லட்சம் ரூபாய் கிடைத்தால் பரவாயில்லை என்று யோசிக்கிறவன் புத்திசாலியான வியாபாரியாக இருக்க முடியாது. கடந்த ஆண்டு 10 லட்சம் ரூபாய் லாபம் என்றால் இனி வரக்கூடிய ஆண்டு ஒரு 2 லட்சம் ரூபாயாவது அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று யோசிப்பவனும் அதற்காக திட்டமிடக்கூடியவனும் தான் ஒரு புத்திசாலியான வியாபாரியாக இருக்க முடியும். மூமின் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டுகள் கரைந்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, கடந்த ஆண்டு நான் அல்லாஹுவின் பக்கம் எவ்வளவு நெருங்கி இருக்கிறேன், நான் எவ்வளவு நல்ல அமல்களை செய்திருக்கிறேன் என்பதை குறித்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், காலம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. மலக்குல் மவுத் நமக்கு பின்னாலே ஒரு நிழலை விட நெருக்கமாக நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். நாமே வழக்கமாக பேசிக்கொண்டே இருக்கிறோமே, நேரம் எவ்வளவு வேகமா ஓடுது பாரு. ஒரு வெள்ளிக்கிழமை முடிவதற்குள்ளாக அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து விடுகிறதே, நாம் ஆச்சரியமாக பேசுகிறோம். இப்பதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. இப்பதான் ஒரு ஜும்மா முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா மறந்து விட்டது. என்னங்க ரமலான் இப்பதாங்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள அடுத்த ரமலான் நெருங்கி விட்டதே என்று நாம் பேசுகிறோம். கல்யாணமாகி ஒரு வருடம் எப்படி ஓடி போனதென்றே தெரியவில்லை, ஒரு வருஷம் ஓடி போயிருச்சு என்று அதை செலிப்ரேட் பண்ணுகிறோம். இப்படி காலம் வேகமாக ஓடுகிறது. இப்படி ஓடுவது அது கியாமத்துடைய அடையாளம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதகாரபு ஸமான், காலங்கள் மிக குறுகி நெருங்கி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கியாமத் நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபதகூனு ஸனது கஷ்ஹர், ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதத்தை போல ஓடிவிடும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயகூன ஷஹ்ரு கல் ஜும்ஆ, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல விரைந்து ஓடிவிடும். ஃபதகூனு ஜும்ஆது கல் யௌம், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல ஓடிவிடும். ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போல ஓடிவிடும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு மின்னல் துளியை போல, ஒரு வெளிச்ச கீற்றை போல, ஒரு தீப்பொறியை போல வந்து கடந்துவிடும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இன்றைக்கு காலத்தின் வேகத்தை குறித்து எவ்வளவு ஆச்சரியத்தோடும் வியப்போடும் பேசுகிறோமோ அதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். காலம் பொன் போன்றது என்பதை கவனத்தை கொண்டு, நேரம் பொன்னானது, காலம் கண் போன்றது என்பதை கவனத்திலே கொண்டு நாம் அமல்களின் பக்கம் விரைய வேண்டும். அதுதான் நமக்கு புத்தாண்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது.
நாம் உழைத்து சம்பாதித்திருக்கிற பணத்தை கவனமாக செலவு செய்வதைப் போல நம்முடைய முன்னோர்கள் அவருடைய நேரத்தை கவனமாக செலவு செய்வார்கள் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அக்வாமன் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அதற்கு அக்வாமன் கான அஹதுஹும் அஷஹ அலா உம்ரிஹி மின் அலா தர்ஹம். நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிற பணத்தை செலவு செய்வதை போல நம்முடைய முன்னோர்கள் நேரத்தை அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அமல் செய்வதற்காக பயன்படுத்தினார்கள். இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார்கள், கஞ்சர்கள் தாங்கள் சம்பாதித்த பணத்தில் கஞ்சத்தனமாக நடந்து கொள்வதை போல நம்முடைய முன்னோர்கள் நேரத்தின் விஷயத்தில் அமல்கள் செய்கிற விஷயத்தில் ரொம்பவும் அவர்கள் கவனமாக உன்னிப்பாக இருந்தார்கள். இந்த யபன ஆதம், ஆதமுடைய மனிதனே, இன்னமா அந்த ஐயாமுன், நீ நாட்களை போன்றவன். ஒரு நாள் கடிகிற பொழுது உன் உடம்பிலே இருந்து ஒரு பெரிய சதை துண்டு கீழே அருந்து விடுவதை போல. எனவே அந்த நாளை நீ கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரப்பின் பக்கம் நெருங்குவதற்கு, அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவதற்கு வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது, அது எதுவரை என்று எனக்கு தெரியாது என்கிற எண்ணத்தில் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை கடத்த வேண்டும் என்பதைத்தான் பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் இழந்து விட்டால் ஒரு அடி மரணத்தை நோக்கி நாம் நம்முடைய காலடியை எடுத்து வைக்கிறோம். ஒரு ஆண்டு முடிந்து விடுகிற பொழுது நாம் ஒரு ஆண்டு கபரை நோக்கி, மறுமையை நோக்கி நம்முடைய பயணத்தை நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். மாமின் யன்ஷக் யௌமின் யன்ஷக் ஃபஜ்ருஹு இல்லா ஹுவ யுனாதி யப்ன ஆதம். ஒவ்வொரு நாளும் சூரியோதயம் பிறக்கிற பொழுது மனிதனை அழைத்து இப்படி சொல்கிறது, ஆனா ஹல்குன் ஜதீத், நான் ஒரு புதிய நாளாக உலகத்திலே வந்திருக்கிறேன். நான் புத்தம் புதிய நாளாக, ஃப்ரெஷ்ஷான ஒரு தினமாக நான் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறேன். வாலா அம்ருக ஷஹீது, இன்றைய தினத்தில் நீ என்னென்ன காரியத்தை செய்கிறாயோ எல்லாவற்றுக்கும் நான் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்பவனாக இருக்கிறேன். நீ நல்லது செய்தால் அதை குறித்து அல்லாஹ்விடத்தில் நான் சாட்சி சொல்வேன். நீ பாவமான தீமையான காரியத்தை செய்துவிட்டால் அதை குறித்து நான் அல்லாஹ்விடத்தில் நான் எச்சரிக்கை நான் சாட்சி சொல்வேன். எனவே என்னை கட்டி அணைத்துக்கொள், ஆற தழுவிக்கொள். ஏனென்றால் நான் இன்றைக்கு சென்று விட்டால் கியாமத்து வரைக்கும் இந்த நாள் திரும்பி வரமாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் மனிதனை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. என்னை நீ திருமணம் செய்து கொள், என்னை ஆற தழுவிக்கொள், என்னை பயன்படுத்திக் கொள். நான் இன்றைக்கு சென்று விட்டால் கியாமத்து வரைக்கும் இந்த நாள் நான் திரும்ப இடத்தில் வர முடியாது என்று நாட்கள் மனிதனை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறது. விடியும் ஒவ்வொரு நாளும் பேசுகிறது, மனிதா நான் ஒரு புதிய படைப்பு, என்னை நீ பயன்படுத்திக் கொள், என்னை பயன்படுத்தி மறுமையை நோக்கிய அந்த வெற்றிப்படிகள் நீ ஏறி செல்ல வேண்டும் என்று மனிதனை அது சொல்லிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய பழக்கம் என்பது, பொதுவாக மனிதனுடைய பழக்கம் என்பது, நம்முடைய பலவீனம் என்பது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அதை தள்ளி போடுவது. நாம் இபாதத்துகளிலே கவனக்குறைவாக இருப்போம். நமக்கு எச்சரிக்கை உணர்வுகள் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். மரணத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்போம். ஏதோ ஒரு கட்டத்தில் அதை குறித்த ஒரு சின்ன உணர்த்துதல் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் மனிதனுடைய நப்சு என்ன சொல்லும்னா, இன்ஷா அல்லா ரமதான் வந்தவுடன் 5 வேளை தொழுதுடுவேன், ரமதான் வந்தவுடன் நான் குர்ஆனை தொட்டு விடுவேன் என்று நாம் அந்த ரமலானுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறோம். பெரியவர்கள், நம்முடைய முன்னோர்கள் அப்படி அல்ல. ஹஸ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஸ்லாத்தின் 5வது கலீஃபாவாக, 2வது உமர் என்று அழைக்கப்பட்டவர்கள், ஒவ்வொரு நொடி பொழுதையும் வீணாக்காமல் அவர்கள் அமல் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு பக்கம் அரசாங்கத்துடைய எல்லா பொறுப்புகளையும் செய்து கொண்டே இருக்கிற பொழுது அமல்களில் எந்த குறைபாடும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் இபாதத்துகள் தங்களை மூடுகடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகளும் அவருடைய அமைச்சர்களும் அவரிடத்திலே சொல்வதுண்டு, ஏன் இவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள்? இன்றைக்கு என்ன நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் இன்றைய அமலை செய்யுங்கள். ஏன் இவ்வளவு நஃபிலான உபரியான வணக்கங்களை அதிகமாக செய்கிறீர்கள்? ஏன் நாளைக்கு ஒத்தி போடக்கூடாதா, நாளைக்கு நீங்கள் தள்ளி போடக்கூடாதா என்று உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து நீங்கள் அமல்களை செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அப்படி நான் செய்ய முடியாது, இன்றைய தினத்தை, இன்றைய அமலை, இன்றைய வாய்ப்பில், இந்த நொடி பொழுதில் நான் செய்து முடித்து விட வேண்டும். நாளைக்காக ஒரு பெரிய பாரமாக, பெரிய சுமையாக இன்னொரு தினத்தில் நான் கொண்டு அது நடக்க முடியாது. காரணம், விடிந்தால் நான் இருப்பேனா, என் உடம்பில் உயிர் இருக்குமா என்று எனக்கு தெரியாத பொழுது, கிடைத்த நேரத்தில், கிடைத்த காலகட்டத்தில் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நான் அமல் செய்ய வேண்டும் என்பதில் நான் துடிப்பாக இருப்பேன் என்கிற செய்தியை உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நம்முடைய முன்னோர்கள் மரணத்தை பயந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி இருக்கிறார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டுமல்ல,
அவருடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகச்சிறந்த தக்குவாதாரிகளாக மிகச்சிறந்த அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய பெருமக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக எளிமையாக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உடைய சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள். எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்திலே ஆழமாக விதைத்து தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒரு சின்ன புழுமூச்சு கூட அநீதம் இழைக்கப்பட்டு விடக் கூடாது என்கிற விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டவர்கள். அரசாங்கத்தின் பணம் தன்னுடைய ஆடம்பரத்திற்காக செலவு செய்து விடக்கூடாது. அரசாங்கத்துடைய பணத்தை தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக குடும்பத்தின் ஆசாபாசங்களுக்காக பயன்படுத்திவிடக் கூடாது என்று ஆட்சியாளர்களுக்கு மிகச்சிறந்த ரோல் மாடலாக மிகச்சிறந்த எச்சரிக்கையாளராக வாழ்ந்தவர்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர். அவருக்கு அரசாங்கத்திலே ஒரு சின்ன தொகை சம்பளமாக வழங்கப்பட்டது. அவருடைய பிள்ளைகள் கிழிந்த ஆடைகளை உடுத்திக் கொண்டுதான் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வார்கள். அப்படி செல்லுகிற பொழுது அந்த சக மாணவர்கள் அந்த குழந்தைகளை கேலி பேசுவதுண்டு, கிண்டல் செய்வதுண்டு. இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னரின் பிள்ளைகள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு வருகிறா என்று பாருங்கள். உடுத்துவதற்கு ஒரு நல்ல ஆடை இல்லை, கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு ஒட்டுப்போட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு ஜனாதிபதியின் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வரலாமா என்று சக குழந்தைகள் கேலி செய்த பொழுது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய பிள்ளைகள் மனைவியிடத்திலேயும் அவளிடத்திலேயும் சென்று முறையிடுகிறார்கள், எங்களுக்கு நல்ல ஆடை வாங்கி தாருங்கள். அப்பொழுது அவருடைய மனைவி ஒரு யோசனை சொல்கிறார்கள், நீங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு சின்ன தொகையை நீங்கள் அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள், கடனாக பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கடனை அடுத்த மாதம் நீங்கள் ஊதியம் பெறுகிற பொழுது அதை திருப்பி ஒப்படைத்து விடலாம் என்கிற ஒரு யோசனையை மனைவி சொல்கிறார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய நிதி அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நான் ஜனாதிபதி எழுதும் கடிதம் இது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆடை வாங்குவதற்காக எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் முன்கடனாக நீங்கள் தர வேண்டும். வருகிற 1ஆம் தேதி நான் ஜனாதிபதிக்குரிய சம்பளத்தை பெறுகிற பொழுது அதிலே இருந்து நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அவரை விடவும் மிகச்சிறந்த மனிதராக அவருடைய நிதி அமைச்சர் இருந்த காரணத்தினால் அவர் பதிலுக்கு ஒரு கடிதம் போட்டால், நீங்கள் ஒரு தொகையை கடனாக கேட்கிறீர்கள், வரக்கூடிய 1ஆம் தேதி நீங்கள் ஜனாதிபதிக்குரிய சம்பளம் வாங்கும் பொழுது அதை திருப்பி தருவதாக நீங்கள் சொல்கிறீர்கள், வருகிற 1ஆம் தேதி வரை நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அதை படித்த பொழுது ஹஜரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுதார்கள். இப்படியெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியை புரிந்திருக்கிறார்கள், இப்படியெல்லாம் நேர்மையான ஆட்சியை புரிந்து ஒரு கணப்பொழுதும் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது என்று மரணத்தை நினைத்து வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். புதிய ஆண்டு பிறக்கிற பொழுது, பழைய ஆண்டுகள் கழிகிற பொழுது புதிதாக நாம் என்ன அமல்களை செய்யலாம், அல்லாஹ்வின் பக்கம் எவ்வளவு நெருக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் நிச்சயமாக கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமக்களை, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புகாரி ஷரீஃபிலே ஒரு அத்தியாயத்துக்கு இப்படி ஒரு பெயர் வைக்கிறார்கள். அத்தியாயங்களுக்கு பொதுவாக பெயர் சூட்டுவார்கள். அந்த ஹதீஸில இருந்து ஒரு வாசகத்தை எடுத்து ஒரு பெயர் சூட்டுவார்கள். அதுல ஒரு வாசகம் என்னன்னா, லா யஅதி ஸமானுன் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரு, இனி வரக்கூடிய ஆண்டு என்பது ஏற்கனவே இருந்த ஆண்டை விடவும் மோசமான ஆண்டாக இருக்கும் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆண்டு முடிந்துவிட்டு அடுத்த ஆண்டு வருகிற பொழுது அந்த புதிய ஆண்டு பழைய ஆண்டை போல இருக்காது, புதிய ஆண்டு பழைய ஆண்டை விடவும் மோசமான வருடமாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு செய்தியை ஹஜரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள். இன்றைய தினம் நமக்கு சாதகமாக இருப்பதை போல நாளைய தினம் நமக்கு சாதகமாக இருக்காது. இந்த நாள் நமக்கு சாதகமாக இருப்பதை போல, நல்வாய்ப்பாக இருப்பதை போல நாளைய தினம் நமக்கு நல்வாய்ப்பாக இருக்காது. இந்த நொடி பொழுது நமக்கு நல்வாய்ப்பாக இருப்பதை போல அடுத்த நொடி நல்வாய்ப்பாக அமையுமா என்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. ஒருவேளை நமக்கு நோய் ஏற்படலாம், அல்லது ஏதாவது தடைகள் ஏற்படலாம், ஆபத்துகளை நாம் சந்திக்கலாம், நெருக்கடிகள் தோன்றலாம், வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படலாம். எல்லாம் இந்த நொடி பொழுதில் ஒரு நொடியில் அனைத்தும் நடந்துவிடும். நம்முடைய நண்பர் ஒருவர் குடும்பத்தோடு டிசம்பர் மாதம் உம்ராவுக்கு செல்ல வேண்டும் நினைத்தார். ஆனால் அவர் மருத்துவமனையிலே படுக்கையிலே அட்மிட் செய்யப்படுகிறார். நாம் ஒரு திட்டத்தை போடுகிற பொழுது அல்லாஹ் வேறொரு கணக்கை செய்து காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய கணக்கு ஒருபோதும் அது தோற்று போகாது. மனிதர்கள் போடுகிற எல்லா திட்டங்களும் அது ஏதாவது ஒரு கட்டத்தில் தோற்று போய்விடும். எவ்வளவு கட்டியாக எவ்வளவு ஆழமாக யோசித்து திட்டங்களை போட்டாலும் அல்லாஹ்வுடைய திட்டங்களுக்கு முன்னால், அவனுடைய கணக்குகளுக்கு முன்னால் எதுவும் நடக்காது. எனவே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை
அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு காலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஹதீஸ் முடிகிற பொழுது, நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அப்படித்தான் இருக்கும். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு இருக்காது. கடந்த ஆண்டை விடவும் மோசமான ஒரு ஆண்டை நீங்கள் சந்திக்க நேரிடும். கியாமத்து வரைக்கும் நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா அமீருன் கைரும் மின் அமீர். இப்பொழுது உங்களுக்கு யார் ஆட்சியாளராக இருக்கிறாரோ அவரை விடவும் ஒரு சிறந்த ஆட்சியாளரை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது யார் ஆட்சியாளராக இருக்கிறானோ அவனை விடவும் ஒரு மோசமான ஆட்சியாளனைத்தான் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு உலகம் முழுக்க ஆட்சியாளராக இருப்பவர்கள் ஒரு வலதுசாரி ஆதரவாளர்களாக, ஒரு சர்வாதிகார மனப்பான்மை உள்ளவர்களாக, நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக அவருடைய பொறுப்பும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி நாட்டு மக்களை எப்படியெல்லாம் வதைக்கலாம், அவர்களை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யலாம், அவருடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எவ்வளவு பெரிய மன உளைச்சல்களை தரலாம் என்று புதிதாக யோசிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தஹாபுன், ஒரு கட்டம் வருகிற பொழுது இதுவும் கடந்து போகும் என்று சொன்னார். ஒரு நம்பிக்கையான வார்த்தையையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆயுளின் இந்த பொழுதை நன்மைகளுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும். நன்மைகளை செய்கிற விஷயத்தில் நாம் போட்டி போட வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு நாள் பிறந்து சூரியோதயம் வந்ததற்கு பிறகு நான் ஹயாத்தோடு இருந்திருந்தால் அன்றைய தினத்தில் எந்த அமலையும் செய்யாமல் அந்த நாள் கடந்து போவதை பற்றி நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். ஒரு நாள் உதித்து அந்த நாளில் நான் ஹயாத்தோடு சிஹத்தோடு இருந்து எந்த நன்மையும் நாம் செய்யாமல் அன்றைய மாலை பொழுதை சந்திப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன். அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு நாளை நான் சரியாக பயன்படுத்தவில்லையே என்று அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சத்தில் நான் வாழ்கிறேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அவங்கலாம் எப்படிப்பட்டவங்க? சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்கள், சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுடைய பட்டியலில் வரக்கூடியவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், இன்றைய தினத்தில் நல்ல அமல்கள் செய்யாமல் ஒரு நாள் கடந்து போவதை பற்றி எனக்கு கவலையாக இருக்கிறது. சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் ஒரு பெரிய மஜ்லிஸை கூட்டி கேட்பார்கள். அவ்விடத்தில் இன்றைய தினத்தில் யார் யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்தீர்கள் என்பதை குறித்து கேட்பார்கள். மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமன், இன்றைய தினத்தில் உங்கள் யாராவது நோன்பு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் வரும், அன யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று ஒரு குரல் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வார்த்தை கேட்பார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, இன்றைய தினத்தில் ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்து சென்றவர்கள் உங்களில் யாராவது உண்டா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். அப்படி கேட்கிற பொழுது அன யா ரசூலல்லாஹ், நான் இன்றைய தினத்தில் ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்து சென்றேன் என்று கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் வரும். வமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினத்தில் ஒரு மிஸ்கீனுக்கு உணவு தர்மமாக வழங்கியவர்கள் உங்களில் யாராவது உண்டா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற பொழுது கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் வரும், அன யா ரசூலல்லாஹ், நான் இன்றைக்கு அதை செய்திருக்கிறேன் என்று அதே நபர் அந்த பதிலை சொல்வார். அடுத்த கேள்வி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன், இன்றைய தினத்தில் ஒரு நோயாளியை சந்தித்து நலம் விசாரித்தவர்கள் உங்களில் யாராவது உண்டா என்று கேட்கிற பொழுது அன யா ரசூலுல்லாஹ், அது நான் தான் யா ரசூலுல்லாஹ் என்று ஒரு குரல் வரும். அவர் வேறு யாரும் இல்ல, ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்றைய தினத்தில் எந்த அமல்களை செய்தீர்கள் என்றால் எல்லா அமல்களுக்கும் நான் செய்தேன் என்று ஒரு உத்தரவாதம் தருவதாக இருந்தால் அந்த அமல்களில் எவ்வளவு ஆர்வம் இருக்கும். அதில் சொந்த அமல்களும் இருக்கிறது, சமூகத்திற்கான நல்ல காரியங்களும் இருக்குது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்படி சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅனா அலா அம்ரின் இல்லா தஹலல் ஜன்னah, இப்படி எல்லா அமல்களும் ஒருவர் ஒரு நாள் செய்ய முடியும் என்றால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு வழியே இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அமல்கள் விஷயத்தில் நாம் ஆர்வத்தை காட்ட வேண்டும். நம்முடைய நேரங்களும் நம்முடைய காலங்களும் அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், இதா அம்சைத ஃபலா தன்துர் ஸபாஹ, நீ மாலை நேரத்தில் இருந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதே. வைதா அஸ்பஹத ஃபலா தன்துர் மஸாஹ, நீ காலையில் விடிந்து ஹயாத்தோடு இருந்திருந்தால் மாலை வரைக்கும் நீ உயிரோடு இருப்பாய் என்று எதிர்பார்க்காதே. வஹுது மின் சிஹ்ஹதிக லிமர்திக வமின் ஹயாதிக லிமௌதிக, நீ ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது நீ நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு காலம் வரும், அதற்காக உன்னை தயார்படுத்திக் கொள். நீ ஹயாத்தோடு இருக்கிற பொழுதே நீ மவுத்தை சந்திக்க வேண்டும் வரும், அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். அப்படி சொல்லுகிற கடைசி வார்த்தையாக சொன்னார்கள், வஉத்த நஃப்ஸக மின் அஸ்ஹாபில் குபூர், நானும் இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றாவது ஒரு நாள் கபராளியாக மாற வேண்டும்
என்கிற சிந்தனையோடு நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்திக் கொள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் மஸ்ஊத் ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக வ ஜமீஇ சக்திக யா ரப்பல் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஸவாலி நிஅமதிக, நீ எனக்கு இன்றைய தினம் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் எதையும் என் கைவிட்டு போய்விடக் கூடாது என்று நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அது ஆரோக்கியமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். நீ இன்றைக்கு எனக்கு வழங்கியிருக்கூடிய இந்த நிஅமத்து என்னை விட்டும் கைகடிவி நடுவிவிட போய்விடக் கூடாது, நான் பாதுகாப்பு தருகிறேன். நீ எனக்கு தந்திருக்கிற ஆஃபியத்தை நீ திரும்ப பறித்துக் கொள்ளக் கூடாது, நான் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போல உன்னுடைய திடீரென்று வரக்கூடிய தண்டனையில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சக்திக்க, உன்னுடைய எல்லா வகையான கோபத்தில் இருந்து இறைவா நீ என்னை பாதுகாத்து அருள்வாயாக என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். நம்முடைய ஆரோக்கியம் என்பது இந்த நொடி இருப்பதை போல அடுத்த நொடி இருக்காது. நம்முடைய கைவசம் இருக்கிற செல்வம் என்பது இந்த நொடி இருப்பதை போல அடுத்த நொடி இருக்காது. இந்த ஜும்மாவுடைய தினத்திற்கு முன்னாலே கிடைத்த லாபத்தை போல ஜும்மாவத்துக்கு பின்னாலே கிடைக்காது. எல்லாம் நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை மாற்றக்கூடியவன். அந்த இழப்புகளை நான் திடீரென்று சந்தித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி நிரம்ப பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். துனியாவிலே மனிதன் வாடுகிற பொழுது அவனுடைய பேராசைக்கு எந்த குறைச்சலும் ஏற்படுவதில்லை. அவனுக்கு இன்னும் கிடைக்க வேண்டும், இன்னும் கிடைக்க வேண்டும், எவ்வளவு கிடைத்தாலும் போதாது என்ற கவலைகளை மனிதர்கள் எப்பொழுதும் ஒரு புலம்பலை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினுன் ஃபீ சிர்பிஹி, காலையில் விழிக்கிற பொழுது படுக்கையில இருந்து எடுகிற பொழுது உங்களில் ஒருவர் சிஹத்தாக எடுகிறார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது, யாருடைய உதவியும் இல்லாமல் சிஹத்தாக அவர் தூங்கி நிம்மதியாக அவர் எடுகிறார். வஇந்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைய தினம் யாரிடத்திலும் கையேந்தாமல் சாப்பிடக்கூடிய உணவு அவருக்கு இருக்கிறது, அவர் சிஹத்தாக எடுகிறார், உறங்கி எடுகிறார். எத்தனை மனிதர்கள் நாம் எழுப்ப போகிற பொழுது தூக்கத்திலேயே ரூஹு போயிருச்சுன்னு சொல்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நீங்கள் காலையிலே விழிக்கிற பொழுது உங்கள் உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது, உங்கள் உடம்பில் உயிர் இருக்கிறது, அன்றைய தினத்தில் யாரிடத்திலும் கையேந்தாமல் நீங்கள் தன்மானத்தோடு சாப்பிடுகிற அளவுக்கு உங்கள் கைவசம் உணவு இருந்து விட்டால் துன்யா, அவனுக்கு துனியாவே பரிசாக வழங்கப்பட்டதை போல அவன் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாளை அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, நம்முடைய ஆயுள் கரைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாம் புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. நாம் வியாபாரத்தில் மற்ற விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்துவதை போல, துனியா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவதை போல ஆகிரத்தின் விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்றான், வயஅலமூன லாஹிரன் மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆகிரத்துஹும் காஃபிலூன். துனியாவுடைய விஷயத்தில் இந்த மக்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார்கள், மறுமை விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக, பொடுபோக்குத்தனமாக, கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்று சில பேரை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறார். துனியாவுடைய கணக்கு வழக்குகள், துனியாவுடைய லாப நட்ட கணக்குகள், துனியாவுடைய வெற்றி தோல்விகள், எல்லா விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்கிறோம். ஆகிரத்து நமக்கு தெரியாமல் கரைந்து கொண்டே இருக்கிறது, காணாமல் போய் கொண்டே இருக்கிறது. என்ன இபாதத்துகளை செய்திருக்கிறோம், எந்த அமர்களை அல்லாஹ் திடீரென்று நம்மை அழைத்துக் கொண்டால் என்ன கைவசம் வைத்திருக்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய இந்த ஆண்டும், நம்முடைய இந்த ஆயுளும், அல்லாஹ் தந்திருக்கூடிய இந்த ரிசுக்கும், இந்த ஆஃபியத்தும், இந்த நலமும் எல்லாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமக்களே, ரமலான் நெருங்கி கொண்டிருக்கிறது, ரஜபு மாதம் பிறந்து விட்டது. பல பேரும் இப்பொழுதுதான் ரமலான் அதுக்குள் வந்து விட்டதா என்று கேட்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அடையக்கூடிய ஆரோக்கியமான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் பாரிப்பானாக. கடந்த ஆண்டு எப்படி ரமலானை ஆரோக்கியமாக, வெற்றிகரமாக, சிஹத்தோடும் சலாமத்தோடும் அமல்களை செய்து மகிழ்ச்சியும் பூரிப்பையும் அல்லாஹ் தந்தானோ, அதே போன்ற இந்த ரமலானையும் அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் பாரிப்பானாக. நேரங்கள், காலங்கள், ஆயுள், வயது இவற்றில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான அமல்களை செய்து வெற்றி பெற்று அவருடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் பாரிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.